ஈரோடு தாராபுரம் ஹைவேல நள்ளிரவுல நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம். 2018ல ராமசாமி ஈரோடு டூ தாராபுரம் நெடுஞ்சாலையில தனியா நைட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் ஒரு வயசானவரு வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை கட்டிட்டு ரோட்ல நின்னு லிஃப்ட் கேட்குறாரு. இந்த டைம்ல தனியா நின்னு லிஃப்ட் கேட்குறாருன்னு சொல்லிட்டு இவரும் கார்ல ஏத்திட்டு அவர கொஞ்சம் தூரம் கூட்டு போயிட்டே இருக்காரு கார்ல. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர்ட்ட பேச்சு குடுக்குறாரு. ஆனா அவரு எந்த ஒரு பேச்சுக்கும் அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்னடா எதுவுமே பேசாம இருக்காருன்னு சொல்லிட்டு மிரர் வழியா பேக் சீட்ல பார்க்குறாரு. அவரோட முகம் ரொம்பவுமே பாவமான மாரி ஒரு மாரி இருக்கு. சரி எதுவும் பேச மாட்டாரு. இவரும் சைலண்டா இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோனே 2 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனோனே அந்த பெரியவரும் என்ன இந்த இடத்துல இறக்கி விடுங்க அப்படின்றாரு. அவர இறக்கி விட்டு கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, காருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. என்னன்னு எங்கேருந்து அந்த ஸ்மெல் வருதுன்னு பேக் சீட்ல பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பேக் சீட்ல ஒரு ரூ. 10 நோட்டும், அது பக்கத்தில சுடுகாட்டு சாம்பலும் இருக்கு. இவருக்கு ரொம்ப அடிச்சு வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப பயத்தில ஆக்ஸிலேட்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வேகம் எடுக்குது அந்த வண்டி. அப்ப சரி இந்த வயசானவர் எங்க போனாரு? நேர்ல பார்க்கும்போது அந்த வயசானவர் அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே மறைஞ்சிறாரு. ரொம்ப ஷாக் ஆயி கார ரொம்ப வேகம் எடுத்துட்டு பக்கத்தில இருந்த ஊருக்குள்ள போயிட்டு விசாரிக்கிறாரு. இப்படி ஒரு வயசானவர் வந்தாரு. திடீர்னு இந்த மரத்துக்கிட்ட போனோனே மறைஞ்சுறாரு அப்படின்னு விசாரிக்கும்போது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க. அங்க ஒரு வயசானவர் இறந்துட்டாரு. பௌர்ணமி, அமாவாசை இந்த மாரி வரும்போது, அங்க அந்த வயசானவர் அந்த வழியா வர்றவங்கள லிஃப்ட் கேட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வழியால யாரு தனியா வந்தாலும் அவங்களோட லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.